ஹாய் அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான வெஜ் பீஸாவும் அதுக்கப்புறம் கார்லிக் பிரெட்டும் தான் செய்ய போறேன். ஒரே டோலியே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே செய்யற ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். பீஸா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஈஸ்ட் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 3/4 டீஸ்பூன் கிட்ட நான் வந்து சுகர் எடுத்திருக்கேன். லைட் சூடான தண்ணி கொஞ்சமா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஆக்டிவ் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஆக்டிவ் ஆயிடுச்சு. இதுல கொஞ்சமா உப்பு, அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் வந்து ஒரு 2ல இருந்து 3 ஸ்பூன் கிட்ட நான் வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்திருக்கேன். இது வந்து பாலும் தண்ணியும் பாத்தீங்கன்னாக்கா 1 கிளாஸ் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ மைதா கிட்ட நான் சேர்க்கிறேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் நம்ம அப்படியே வச்சிடலாம். இதுக்கு மேல வந்து லைட்டா ஆயில் ஊத்தி அப்படியே எடுத்து வச்சிருங்க. இப்ப 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து டோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப டோ ரொம்பவே சூப்பரா வந்துடுச்சு. இப்ப நம்ம பீஸா செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமா டோ எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எவ்வளவு பெருசு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க இந்த மாதிரி வளர்த்தி எடுத்துக்கோங்க. ஓர சைடு வந்து கொஞ்சம் மொத்தமாவும், நடுப்புற பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் தின்னாவும் இருக்கணும். ஸோ இந்த பிரெட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கார்லிக் பிரெட் செய்யறதுக்கு தான். ஸோ இது வந்து மொத்தமா தான் இருக்கணும் இந்த கார்லிக் பிரெட் செய்யறதுக்கு. இப்ப இது மாதிரி ஹோல் மாதிரி போட்டிருக்கேன். அந்தாண்ட பாத்தீங்கன்னா பீஸா செய்யறதுக்கு அதுக்கு மேல வந்து எக் வாஷ் தான் பண்ணிருக்கேன். நடுப்புற பாத்தீங்கன்னா ஃபோர்க்கால நல்லா குத்தி விட்டுட்டு பீஸா சாஸா அதுக்கு மேல நம்ம தேவையான அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெப்பரோனி பீஸா தான் செய்யறேன். இது வந்து என்னோட பையனோட ஃபேவரட். இப்ப இதுதான் வெஜிடபிள் பீஸா செய்யறேன். இதுவும் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் போடுங்க. இன்னைக்கு நான் காலைல தான் போட்டிருந்தேன். டேஸ்ட் பாத்தீங்கன்னா வேற லெவலா வந்துச்சு. லாஸ்டா வந்து சீசனிங் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி ஃபிளேக்ஸ், அதுக்கப்புறம் சீசனிங் லைட்டா வந்து இது வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன். 180 டிகிரில பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் நம்ம அவன்ல வச்சு எடுப்போம். சூப்பரா ரெடி ஆயிடும் நமக்கு. பீஸா பார்க்கும்போதே தெரியுது பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ள வந்து கார்லிக் பிரெட் செய்யறதுக்கு பட்டர்ல பாத்தீங்கன்னா கார்லிக்கும் அதுக்கப்புறம் மல்லித்தழையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து இந்த கார்லிக் பிரெட்ல வந்து நல்லா தடவிக்கணும். கொஞ்சம் நிறையவே பட்டர் தடவிக்கோங்க. ஏன் அப்படின்னா இது வந்து கார்லிக் பட்டர் பிரெட் தானே, ஸோ அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ வந்து பீஸாவும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பெப்பரோனி பீஸாவும் ரெடி ஆயிடுச்சு, வெஜ் பீஸாவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரெண்டையுமே நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கும்போதே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, மவுத் வாட்டரிங்கா இருக்குது. நம்ம வந்து கடையில எல்லாம் போய் வாங்கி சாப்பிடுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரியே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கார்ன்லாம் போட்டு செஞ்சிருந்தேன். டேஸ்ட் வந்து வேற லெவலா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்ப எல்லாமே கட் பண்ணியாச்சு. கட் பண்ண உடனே பசங்க பாத்தீங்கன்னாக்கா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இப்ப வந்து கார்லிக் பிரெட்டும் நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்ல சாஃப்டா இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்ப கார்லிக் பிரெட்டை நான் வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளவு சாஃப்டா நம்ம வந்து கடையில வாங்குற மாதிரியே இருக்கு பாருங்க பன்னு. ரொம்பவே சாஃப்டா இருந்துச்சு. டேஸ்டும் வந்து அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். கார்லிக் பிரெட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ எங்களுக்காக தான் நான் வந்து கார்லிக் பிரெட் செஞ்சேன். பசங்க வந்து பீஸா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து பீஸா எல்லாம் போனாக்கா இந்த மாதிரி கார்லிக் பிரெட் இருக்கும். ஸோ அது கொஞ்சமா செஞ்சாச்சு. ஸோ எங்களோட டின்னர் பாத்தீங்கன்னா இப்படித்தான் போச்சு. வெரைட்டியா வந்து இன்னைக்கு பீஸா, கார்லிக் பிரெட் இப்படித்தான் சாப்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.